இதுல திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை ஒரு பொருட்டாக நாம் நிறுத்தவே கூடாது. பாஜகவுக்கு இயற்கையாகவே ஒரு எதிர்ப்பு அலை இங்கே இருக்கிறது. என்டிஏ ஃபார்ம் ஆன அந்த ஸ்பீடு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்த அந்த வேகம், இது எல்லாமே இங்க ஒண்ணுமே இல்லைன்றதுதான். இந்த வண்டி ஒன்றும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. கட்சிக்குள்ள இருக்கிற சண்டை இருக்குது, மகன் மருமகன், சீனியர் அமைச்சர்கள், கனிமொழி, இந்த ஒரு மோதல் வெளியில தெரியாது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். பிரேமலதா அவர்கள் ஒரு மதில் மேல் பூனையாக லாப நஷ்டத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இந்த சைடு வருவாங்களா அந்த சைடு வருவாங்களான்றது மறைந்த விஜயகாந்த் கூட தெரியாது. வணக்கம் நேயர்களே, மைக்கேம் வாயிலாக உங்களோடு இணைந்திருக்கிறேன். இன்றைய அரசியலில் பல விஷயங்கள், பல நிகழ்வுகள் கடந்த 2-3 நாட்களாக நடந்துகிட்டு இருக்குது. அது குறித்த ஒரு பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலில் நீங்கள் 2017 இருந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சு நடந்துக்கிட்டே இருக்குது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகக்குள்ளே நடந்த மாற்றங்கள், அந்த மாற்றத்துக்கு பிறகு நடந்த விஷயங்களில் திருமதி சசிகலா சிறைக்கு போனது, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்றது, அதிமுக பாஜக அந்த கூட்டணி அமைந்தது, என்டிஏ முதல் தடவையாக சேர்ந்தது. இந்த இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு மற்றவர்கள் அந்த தோல்வியடைந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தங்களுடைய யதார்த்தத்தை உணர்ந்து திமுகவோட இணைந்தது. திமுக திரு ஸ்டாலின் தலைமையில் வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் வரும். அவர் கலைஞர் போல் கொஞ்சம் கடினமானவர் கிடையாது, இலகிய மனதுடையவர். அவரை பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வர போகிறாருன்னு சமூக நீதி கூட்டணின்ற லெவலுக்கு பெரிய அளவில் போச்சு. ராகுலுக்கு மேலே உள்ள தமிழக மக்களுடைய அந்த மரியாதை, அதாவது ஆன்டி மோடி ப்ளஸ் ராகுல் மேலே உள்ள ஒரு இதை எல்லாவற்றையும் திமுக பயன்படுத்தியது. இந்த 2 இதுவும் ட்ராவல் பண்ணும்பொழுது 10 ஆண்டு கால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ்ஸு எடப்பாடி ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கப்பட்டது. அதிமுக பாஜகவுடைய அடிமையாக இருக்கிறன்ற கருத்தும் உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்தோம். 2019 தேர்தல் ஒரு ஆன்டி மோடி வேவ் இருந்ததை பார்த்தோம். அதை ஒட்டி நடந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா 2019 பெருவெற்றி. இது அப்படியே போகும், இது ஒன்றுமே இல்லை, இனி என்டிஏ ஏடிஎம்க்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தப்போ 2021 மிகப்பெரிய அளவில் 19% கூடுதலாக எடுத்து 39% எடுத்து 75 தொகுதிகள் அதிமுக பெற்றது. திமுக மிகப்பெரிய அலையை உருவாக்கும். 2019 கம்பேர் பண்ணால் மிகப்பெரிய அலையை உருவாக்கும். ஸ்டாலின் விடியல் தரப்போகிறதுனால பெரிய அளவில் வாக்குகள் வரும். 200 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்த இடத்துல பெரிய அளவில் ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு திமுக இந்த ஒரு கண்டிஷனை உணர்ந்து அவர்கள் 5 ஆண்டு காலம் நடை போட்டாங்களா அப்படின்னு பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீபமாக நடக்கிற விஷயத்தை சில விஷயங்களோட ஒப்பிட்டு பார்ப்பதற்காகத்தான் இந்த விவகாரத்தை நான் சொன்னேன். இதில் என்டிஏ அலைன்ஸு 2021 பெரிய அளவில் ஓட் பர்சன்டேஜ் வந்தது திமுகவை உறுத்துகிறது. அப்போ திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய பிரில்லியண்ட்டாக அவங்களோட சிந்திக்க முடியாது. அவர்கள் இந்த கூட்டணியை உடைக்கணும், உடைச்சாதான் இந்த சமூக நீதி கூட்டணி, இந்தியா கூட்டணி பெரிய அளவில் சாதிக்கும்னு சொல்லிட்டு இதை உடைக்கிற வேலையில் ஈடுபடுறாங்க. அதில் வெற்றியும் அடைகிறாங்க. அந்த வெற்றியுடைய பெரிய அறுவடை தான் 2024 பார்லிமெண்ட் தேர்தல். இதில் அண்ணாமலை ஏதாவது பண்ணுவார், திமுக பாஜகவை பெரிய லெவலில் கொண்டு போவார்னு மேலிடம் நம்பியதும், நமக்கு 400 சீட்டு ஜெயிக்க போகிறோம், இங்கே என்ன பெரிய ஏதாவது முயற்சி எடுக்கட்டும் பார்ப்போம்னு நினச்சதும், தமிழ்நாட்டில் பாஜக சுத்தமாக ஒன்றும் இல்லை, என்டிஏக்கு ஒரு சீட்டு கூட இல்லைன்ற ஒரு நிலை உருவாச்சு. அதற்கு பிறகு தான் அவர்கள் விழித்தெழுந்து அதிமுக தான் நமக்கு பார்ட்னர் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. இந்த காலகட்டங்கள்லாம் அதிமுகவுக்கு மிக சோதனையான காலகட்டங்கள் சொல்லலாம். ஒரு பக்கம் திமுக அடிக்குது, ஊடகங்கள் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, அதிமுக ஒன்றுமே இல்லைன்னு ஒரு நிலைமை வருது, எடப்பாடி ஒன்றுமே இல்லை, அவர் அடிமைப்பாடி தவழ்ந்த பாடின்ற அளவுக்கு பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க, அதிமுகக்குள்ளே குத்துவெட்டு நடக்குது, பெரிய பிரச்சனைன்னு கொண்டு போகிறாங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கம் கலகம் விளைவிச்சிட்டு இருக்கிறாரு. இதை எல்லாவற்றையும் சமாளித்து அவர்கள் நிற்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் விஜய் கட்சி தொடங்குகிறார். விஜய் கட்சி தொடங்கியது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துகிறது. விஜய் கட்சியை தொடங்கியவுடன் அவர் தனியாக முதல்வராக ஆட்சியை பிடிப்போன்றது தான் அவருடைய எண்ணம். ஆனால் என் போன்றவர்கள் இன்னும் பலரும் சொன்னது, விஜய் கட்சியில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை,
விஜய் அதிமுக ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அப்போ அதிமுக தனியாக இருந்தது. அதிமுகவிற்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு, விஜய் கட்சியிலும் அந்த எண்ணம் இருந்தது. ஏனோ தெரியவில்லை, பிரசாந்த் கிஷோர் இவர்கள்லாம் வந்த பிறகு, இன்னும் சிலர் தாவேகாவிற்குள் புதிதாக வந்த பிறகு அந்த எண்ணத்தில் ஒரு மாற்றம் வருது. தங்களுடைய கட்சியை பெரிதாக நினைக்கிறார்கள். அது ஒரு கட்டத்தில் இந்த கூட்டணி சேர முடியாமல் போகுது. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு 13 தொகுதிகள் ஈஸியாக ஜெயிச்சிருக்கிறோம், ஒன்றா இருந்திருந்தால் 15க்கு மேலே ஜெயிச்சிருக்கலாமேன்ற ஒரு ஆற்றாமை அதிமுகவுக்கும் இருக்கிறது, பாஜகவுக்கும் இருக்கிறது. 2 பேரும் அதை உணர்ந்து ஒன்று சேர்றாங்க. இது பயங்கர டைட்டு. இது திமுகவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது. என்ன காரணம்னா, இந்த கூட்டணி அதிமுக பாஜக இனி எந்த காலத்தையும் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்று சேர்கிறார்கள். அண்ணாமலை விளக்கப்படுகிறார், நயினார் நாகேந்திரன் வருகிறார், இன்னும் பல விஷயங்களில் அவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். ஆனால் ஸ்ட்ராங்காக இங்கே ஒரு அணி அமையணுன்றதில் அமித்ஷா உறுதியாக இருக்கார். இந்த நேரத்தில் தான் அதிமுக மேலே கடுமையான விமர்சனங்கள், இந்த கூட்டணி செல்லாது. இதோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸுன்னு தான் சொன்னாங்க, முதலமைச்சர்னு இவரை சொல்லலை. இப்படி வரைக்கும் இந்நேற்று வரைக்கும் கடைசி வரைக்கும் பண்ணுறாங்க. இதில் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை ஒரு பொருட்டாக நாம் நிறுத்தவே கூடாது. பாஜகவுக்கு இயற்கையாகவே ஒரு எதிர்ப்பு அலை இங்கே இருக்கிறது. அதை பிரதானப்படுத்தினால் திமுகவுடைய எந்த பிரச்சனையும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. அந்த கோபத்தின் அடிப்படையில் நமக்கு வாக்களிப்பார்கள். இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் கொண்டு வர்றாங்க. ஆனால் அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கர்ணன் போரில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது அர்ஜுனன் அடிக்கிற அம்புகள் எல்லாமே மலர் மாலையாக மாறுற மாதிரி எஸ்ஐஆர், டீலிமிட்டேஷன், நீட்டு, இன்னும் பல பிரச்சனைகளில் எதுவுமே பெரிதாக எதிரொலிக்கவில்லை. இதை தாண்டி திமுக அங்கே கை காமிச்சிக்கிட்டு இங்கே கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்கிற வேலையை செய்ததை தோழமை கட்சிகளால் சகித்து கொள்ள முடியவில்லை. மாற்று என்ன? யாருமே இல்லை, பொறுத்துக்கிட்டு போகிறாங்க. மாற்று என்ன? இப்போ விஜய் வந்திருக்காரு. அப்போ விஜயை காரணம் காமிச்சு காங்கிரஸ் ஒரு பக்கம் டிஎம்கேட்ட பார்கெயின் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையில் பிரவீன் சக்கரவர்த்தியோ, மாணிக் தாக்கூரோ, ஜோதிமணியோ, ராஜேஷ்குமாரோ செய்கிற விஷயங்களை காங்கிரஸ் மேலிடம் லைட்டாக, இந்த வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனோம்னா சில பேர் தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க. அப்போ அந்த வீட்டில் போனப்போ உட்காந்து பேசும்போது குழந்தைய சொல்லி கூப்பிட்டு வரணும், வீட்டில் போய் எந்த பொருளையும் எடுத்து போடக்கூடாது, உடைக்கூடாதுன்னு. ஆனால் இவங்க எனக்கு என்னென்னு வருமா, அந்த பொருளை குழந்தைங்க பொருளை எடுத்து உடைக்கும். அதை இவங்க செல்லமாக கண்டிப்பாங்களே தவிர அதை பெருசாக கண்டிக்க மாட்டாங்க. நமக்கு அந்த குழந்தைய கண்டிக்க முடியாது. அப்போ பெற்றோர் தான் கண்டிக்கணும், நம்ம அதை எதிர்பார்ப்போம், அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அப்போ உடையிறது நம்ம பொருளாக இருக்கும். சேம் இதே டாக்டிஸ் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் இவங்களாம் பேசுகிறத காங்கிரஸ் தலைமை லேசாக கண்டிக்குது. இன்ன வரைக்கும் அவங்க அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கருத்து ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஏன் பெருசாகலைன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேருந்து எல்லோருமே திமுகவால் இந்த இதனால் அவர்களுக்கு ஆதரவாகவே பேசினவர்கள், டிபேட் அதுக்கு ஆதரவாகவே போகும். அதனால் இந்த விஷயம் பெருசாகலை. ஆனால் சமூக வலைதளங்களில் இவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பெரிதாக வெடித்து கிளம்புகிறது. இப்போவும் காங்கிரஸ் இதை எப்படி பயன்படுத்துதுன்னா, அவர்கள் தாவேகாவிற்கு போகின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் அதை பயன்படுத்தி இங்கே ஒரு 40 சீட்டுக்கிட்ட வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இன்னொன்று, காங்கிரஸுக்கான தொகுதிகளை வாங்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்டிஏ ஃபார்ம் ஆன அந்த ஸ்பீடு, எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்த அந்த வேகம், இது எல்லாமே இங்கே ஒன்றுமே இல்லைன்றது தான். இந்த வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அந்த வண்டி 2 லாப் முடிச்சு 3 லாப் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணி அமைந்த பிறகு அவர் சென்ற சுற்றுப்பயணம் பெரிய அளவில் வரவேற்பு பெறுது. அதற்கு இவங்களால பதில் சொல்ல முடியல. வழக்கம் போல் டேபிள் கீழே அது இதுன்னு பேசுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி போனாலும் நான் நின்ட்டேன்ல, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கன்றார். அப்போ இவர்கள் இந்த பிரச்சாரன்றதை பெரிய அளவில் கொண்டு போக முடியல. ஆனால் இங்கே ஏன்னா இவங்க ஆளுகின்ற அரசுக்கு எதிரான இடத்துல இருக்கிறதுனால இவர்களுடைய கேள்விகள் ஒவ்வொன்றும் வலுவாக இருக்கிறது. இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வாரம் 10 நாளில் என்டிஏ முன்ன எப்போதும் அளவுக்கு வெகு ஸ்ட்ராங்காக மாறி இருக்குது. அதற்கு முக்கிய காரணமாக பார்ப்பது டிடிவி அவர்களுடைய வருகை. டிடிவி கடுமையாக தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தார். இந்த கூட்டணிக்குள்ளேயே வரமாட்டார்ன்ற லெவலுக்கெல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் டிடிவி வந்தது மட்டுமல்ல, நேற்று நடந்த கூட்டத்தில் அவர் இவருக்கு மரியாதை கொடுத்து பேசுவதும், இவர் பேசுவதும், 2 பேரும் இணைந்து நாங்கள் ஜெயலலிதாவின் பிள்ளைகள், நாங்கள் பிரச்சனை இருந்தாலும் இப்போ ஒன்று சேர்ந்திருக்கோம் அப்படின்னு பேசுறது மிகப்பெரிய எழுச்சியாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு திமுக அதை வீழ்த்துகின்ற ஒரு சக்தி மாதிரி இன்னைக்கு என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சுன்றத மக்களும் சரி பொதுவான இவர்களும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இது நடக்குது அப்படின்னா, இவர்கள் உருவாக்கிய நரேட்டிவ்ல இப்போ இவங்க மாட்டியிருக்காங்க. என்னன்னா, டிடிவி இல்லை, திருமதி சசிகலா இல்லை, ஓபிஎஸ் இல்லை, இவங்கெல்லாம் இல்லைன்னா
தென் மாவட்டத்தில் திமுக ஒன்றுமே இல்லை, இவர்கள்லாம் வந்தால் தான் தென் மாவட்டத்தில் அதிமுக ஒன்றுமே இல்லை, இவர்கள்லாம் வந்தால் தான் அதிமுக ஸ்ட்ராங்கு அப்படின்ற கருத்தை உருவாக்குனாங்க. ஏன் உருவாக்குனாங்கன்னா, இவங்க எப்படியும் சேர போகிறது இல்லை, அதனால் இந்த கருத்தை உருவாக்கலாம், அதிமுக பலவீனமாக இருக்குதுன்னு. ஆனால் நடந்தது என்ன? இவர்கள் சேர்ந்து விட்டார்கள். இவர்கள் உருவாக்கின அந்த நரேஷனே இவர்களுக்கு எதிராக போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க சேர்ந்துட்டாங்க, அதனால் அதிமுக படு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. இந்த உற்சாகம் எல்லோரிடமும் இப்பொழுது பரவி இருக்கிறது. பொதுவான மக்கள் மத்தியிலும் ஒரு தாட்டை உருவாகி இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தாவேகா இன்னைக்கு ஒவ்வொரு விவகாரத்திலும் ஒரு அரசியல் கட்சியாக அவர்களால் செயல்பட முடியவில்லை அப்படின்ற எண்ணம் பரவலாக பொதுமக்கள் மத்தியில் போயிடுச்சு. என்னையா இவங்க இப்படி இருக்காங்களேன்னு. அப்போ திமுகவை இன்னைக்கு காலி பண்ணோன்னா, திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா என்டிஏவால் தான் முடியும் அப்படின்ற எண்ணமும் வந்துவிட்டது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, இன்றைக்கி முதல்வர் சொல்லியிருக்காரு, அண்ணாவை விட, எம்ஜிஆரை விட, ஜெயலலிதாவை விட, கலைஞரை விட அதிகமான ஒரு இக்கட்டை நான் சந்திக்கிறேன்னு. இது 100% உண்மை. ஆனால் அவர் சொல்கிற அர்த்தத்தில் இல்லை. இதுவரையிலும் அவர் வந்ததெல்லாம் மலர்பாதை. கலைஞருடைய மறைவுக்கு பிறகு மிக எளிதாக அவர் தலைவரானார். அதற்கு பிறகு நடந்த 2019 தேர்தலில் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததுனால மிக எளிதாக பார்லிமெண்ட் சீட்டை பிடிச்சாங்க, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயித்தாங்க, சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்தார். இது எல்லாமே எளிதாக கிடைத்த வெற்றி, மலர்பாதை. ஆனால் இன்றைக்கி உண்மையான பரீட்சையை அவர் எழுத போகிறார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மாற்று இல்லாத இடத்துல காங்கிரஸு மற்றவர்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி எல்லோருக்குமே டபுள் டிஜிட் தேவை. காங்கிரஸுக்கு 40 தொகுதி தேவை. இந்த சண்டை ஒரு புறம், ஆன்டி இன்கம்பன்சி. நீங்கள் இப்போ போய் உங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. உங்களை ஏறி அடிக்கிற இடத்துல ஏடிஎம்கே இருக்குது. அப்போது நாங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பிஜேபியை முன்னிறுத்தின பல விஷயங்கள் எடுபடலை, எஸ்ஐஆர் உட்பட. அப்போது தேர்தலில் களத்தில் போகும் பொழுது பல இடங்களில் திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மக்களிடம் நேரடியாக எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய நிலைமை வரும். நேற்று கூட ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ போகிறாரு, மக்கள் கேட்குறாங்க, கொஞ்ச நேரம் அவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியல, அப்படி திரும்பி போகிறார். அப்போ இந்த நிலைமை திமுக சந்திக்க வேண்டியது இருக்கும். இது அல்லாமல் கூட்டணி பிரச்சனையை இவர் முடித்தாலும் தொகுதிகள் விஷயத்தில் பெரிய சண்டை வரும். இதை தாண்டி கட்சிக்குள்ளே இருக்கிற சண்டை இருக்குது, மகன் மருமகன், சீனியர் அமைச்சர்கள், கனிமொழி, இந்த ஒரு மோதல் வெளியில் தெரியாது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை பேசாது. ஆனால் மோதல் முற்றுகிற பொழுது அதுவும் வெளிப்படும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வெற்றியை நோக்கி நகர வேண்டும். இன்றைக்கி உருவாகி இருக்கிற இந்த உளவியல் தாக்கம் இருக்குது இல்லை, என்டிஏ ஸ்ட்ராங்குன்னு, அதையும் முறியடிக்க வேண்டிய இடத்துல திமுக இருக்குது. அப்போ மிகப்பெரிய கடுமையான சவாலை முதல்வர் சந்திக்கும் இடத்தில் இருக்கிறார். அரசு ஊழியர்கள் இன்றைக்கும் முதல்வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் பல்வேறு கட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்றைக்கு சட்டசபையில் அவர் சில வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அதை அவர்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் கடைசி காலத்தில் கொடுக்கறது, அதுலேயும் சில ட்விஸ்ட் வைக்கிறார். இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுவும் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிலையில தான் இன்றைய அரசியல் போய்கிட்டு இருக்குது. இன்னும் பிரேமலதா அவர்கள் ஒரு மதில் மேல் பூனையாக லாப நஷ்டத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இந்த சைடு வருவாங்களா அந்த சைடு வருவாங்களான்றது மறைந்த விஜயகாந்த் கூட தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. ஓபிஎஸ் அநேகமாக என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது நான் கூடுதலாக சொல்ல வேண்டியது, கேட்டவுடன் விசில் சின்னம் கிடைத்தது, ஜனநாயகன் விரைவில் ரிலீஸ் ஆக போகிறது, 2-2-4 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கூட்டி கழித்து பார்த்துங்க, என்ன நடக்கும்னு நான் சொல்ல முடியாது. நல்லது நடந்தால் சரி. மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வோட நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.